ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குடைய ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அவர் என்னை நீர்க்கால்களில் ஓரமாய் நட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதராத போல இருக்கிற மரத்தை போல என்னை மாற்றுவார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி என்னை ரட்சிப்பை காணும்படி, என்னில் ரட்சிப்பை அவர் காணும்படி செய்வார். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்திருக்காய் ஸ்தோத்திரம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், குழந்தைகள் எல்லாரையும் காத்திருக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளை காணவும் செய்திருக்காய் ஸ்தோத்திரம். அதிகாலையில் எழுந்து உம்மை தேடவும் கிருபை தந்திருக்காய் ஸ்தோத்திரம். தேடுகிற பிள்ளைகள் வீட்டை வேலி அடைக்கிறீர். அவள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறீர். அவள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறீர். அவள் மாப்பிசைக்கிற தொட்டி ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவள் தேவையில்லை நான் சந்திக்கிறீர். யோபுவின் வீட்டை சந்தித்தது போலவே கர்த்தர் யாவற்றையும் சந்திக்கிற வல்லவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்க காலையில் வந்திருக்கிறோம். காலையில் எங்களை விசாரித்து உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க முடியாது நீர் வந்திருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வசனத்தை கேட்கும்போது அதில் வருகிற ஆசீர்வாதம், அற்புதம், அதிசயம், சுகம் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வாழ்க்கையை அப்படியே மாற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். கைகளை உயர்த்தி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன தேவை இருந்தாலும், என்ன தாமதங்கள் வந்தாலும், பிசாசின் தொந்தரவுகள் இருந்தாலும், ஒன்றும் இல்லை. நீங்கள் மூசே செய்தது போல, சாலமோன் செய்தது போல, தாவீது செய்தது போல, தானியேல் முன் செய்து வந்தது போல நீங்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்க. அவன் போதும், மே நம்பி இருக்கிறோம்,
ஒரு வல்லமை வரும் பாருங்களேன். பரலோகத்திலிருந்து ஒரு ஒரு வல்லமை ஸ்ட்ரைக் பண்ணும். அதை நிறைய நேரம் நான் உணர்ந்திருக்கிறேன். நம்ம என்ன சொல்றோம்னா, ஆண்டவரிடத்துல எனக்கு ஒத்தாசி வரும், பர்வதங்கள் இருந்து எனக்கு ஒத்தாசி வரும், மனுஷனிடத்திலிருந்து அல்ல, என் தேவனிடத்திலிருந்து எனக்கு அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களும் பண தேவைகளும் சந்திக்கப்படும். அவர் சொல்லாகும், சர்வ வல்லவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். செய்ய போகிற அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஜெயமோ கர்த்தரால் வரும். பிள்ளைகளின் கல்வி, குழந்தை பேரு அல்லது வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள் என் தேவனால் வரும், மனுஷனால் அல்ல, என் தேவனால் வரும். எல்லா உடல் உறுப்புகளும் என்னை கையை உயர்த்தி செபிக்கும் பொழுது புதிதாக்கப்படும். எலும்புகள், நரம்புகள், கர்த்தர் அதில் வல்லமை வைப்பார், பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மத்தேயு 14:14 என்ன திரும்ப அதை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கறதுல கொஞ்சம் பேசிட்டு நாம் செபிக்க போகிறோம். நேற்று நாம என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து அவங்க மேல மனதுருகி, ரைட், இன்னைக்கு நேற்றே கூட ஆண்டவருடைய மனதுருக்கத்தை நாம் பார்த்தோம். அவர் நம் மேலே மனதுருக்கமா இருக்கிறார். ஏன்னா பாருங்க, இந்த உலகத்துல நாம் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறோம். முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் நம்முடைய விசுவாசம். அவர் நம்ம முன்னே தெரிந்து கொள்ளலன்னா நம்ம அவரை தெரிந்து கொண்டிருக்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற அந்த பந்தம் உண்மையாகவே பல வேளைகளில நாம வழிவிலகி போனாலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஆண்டவருக்கு கொடுக்கிற மரியாதையும் நம்ம உள்ளத்துல ஆழமா இருக்கத்தான் செய்யுது. என்னதான் போராட்டங்கள், துன்பங்கள் வந்தாலும், நம்ம முறுமுறுத்தாலும், ஆண்டவரிடத்துல பல கேள்விகள் கேட்டாலும், ஆண்டவரே ஏன் அப்படின்று நாம அவரை நோக்கி பல கேள்விகளை தொடுத்தாலும், நம்ம உறவுல என்றைக்கும் விரிசல் வந்ததே இல்லை. அதுதான் இல்ல, அதுதானே உண்மையும் கூட. அப்படிப்பட்ட நிலையில எப்படி நம்ம அவர் கைவிடுவார்? நம்ம எப்படி கைவிடுவார்? அதனால அந்த மனது உருக்கம், அதை பற்றி நாம சிந்தித்தோம். நேற்று நான் சொல்ல விரும்பின இன்னொரு காரியம், ஆவியானவர் சொல்ல விரும்பின இன்னொரு காரியம், எனக்கு அது ரொம்ப விசேஷமாகப்பட்டதுனால வாசிக்கிறேன். 19ஆம் வசனம், மத்தேயு 14, Matthew 14:19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லில் மேல் பந்திருக்க கட்டளை இட்டு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். வியப்புக்குரிய விஷயம் என்னன்னா, நிச்சயமாகவே இத்தனை நாள் நான் அந்த அற்புதத்தை நிறைய நாள் படித்திருக்கிறேன். அதனால தான் நீங்க திரும்ப திரும்ப நம்ம படிக்கும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த பிள்ளை இடத்துல போய், சின்ன பையன் இடத்துல போயிட்டு மீனையும் அப்பத்தையும் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்த பிறகு அதுல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதுல தான் கைகளிலே வாங்கி அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை பிட்டு, ஏன் அதை பிற்கணும்? பிரியமானவர்களே, சில நேரங்களில் இப்படிதான் ஆவியானவனை விளக்கினார். நல்ல கவனிங்க. ஒரு முக்கியமான குறிப்பை இப்போ நாம கற்றுக்கொள்ள போகிறோம். எஸ், நாம நம்முடைய பிரச்சனைகளை அல்லது
நம்மையே ஆண்டவர் கைகளிலே கொண்டு வந்து கொடுத்து விட்டோம். நம்ம பிள்ளைகளை கொடுத்து விட்டோம், நம்ம கணவனை கொடுத்துட்டோம், மனைவியை கொடுத்துட்டோம், நம்முடைய சரீரத்தை கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு ஆண்டவர் செய்கிற ஒரு செயல்முறை எனக்கு வித்தியாசமாகப்பட்டது. என்ன செய்கிறார்? நல்லா இருந்த அப்பத்தை பிட்டார், நொறுக்கினார், ஒடித்தார். ஏன் அப்படி பண்ணணும்? நல்ல கவனிங்க. இதை இந்த அப்பமும் ஆண்டவர் கைகளில அவர் செய்த அந்த செய்கையும் பார்க்கும் பொழுது, ஈவந்தோ ஆண்டவருடைய கைகளிலே நாம வந்து விட்டாலும் அவர் அதை பிட்டு அந்த நொறுக்கப்படுதல், நாம நொறுக்கப்பட வேண்டும் என்பதன் அடையாளம். நாம அந்த பெயின, அந்த சஃபரிங்க, அந்த சாரோவை, அந்த வேதனைய, அந்த பலவீனத்தை, அந்த தோல்விய, அந்த இழப்புகளை அவர் பிட்டவனே நமக்கு என்ன நடக்கும்னா, ஒருவேளை அந்த அப்பத்துக்கே அப்பத்துக்கு உயிர் இருக்கும்னா யோசித்திருக்கும், ஏன் அவர் பிற்கணும்? நல்லதானே? ஹோல் பிரெட்டை கொடுக்கிறதும் பிட்டு கொடுக்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் இருக்குன்னா, அது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல அதை நான் பார்க்கிறேன். நாம் நினைக்கிறோம் கடவுள் கைகளில வந்து விட்ட பிறகு உடனே இம்மீடியட்டாக ஒரு அற்புதம், அடையாளம் நடக்கும் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு சின்ன புள்ளியை வைத்து, ஒரு கமாவை வைத்து, அல்லது ஒரு சின்ன பாஸ் வைத்து, அல்லது ஒரு சின்ன ஒரு தாமதத்தை வைத்து நம்ம உடைக்கிறார். ஏன் அப்படி உடைக்கணும்? நம்ம உடைத்தால்தான் அங்க அற்புதம் நடக்கும். நாம உடைக்கப்பட்டால்தான் அங்கு பழுகி பெருகும். நாம உடைக்கப்பட்டால்தான் அநேகர் சாப்பிட்டு திருப்தி அடைவாங்க. நாம உடைக்கப்படுகிற பொழுது அங்கே நம் கண்கள் அதிசயத்தை காணும். உடைக்கப்படாமல் யாரும் உருவாக்கப்படுவதில்லை. இல்ல, உடைக்கணும். இந்த கல்லை உடைச்சதான் அந்த சிற்பத்தை வடிவமைக்கிறான். உடைத்தால்தான் ஒரு அழகிய சிற்பம் உண்டாகும். சில நேரங்களில் இப்படி கூட நீங்க திங்க் பண்ணி கொண்டிருக்கலாம். மனசுல நான் ஆண்டவர் கையில தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த மனவேதனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த தாமதம்? நான் அப்பா கையில தானே இருக்கேன், பிரச்சனை அவர் கையில தானே கொடுத்துட்டேன். ஆனாலும் கர்த்தர் அதை சுக்குநூறாய் உடைத்துட்டு தான் திரும்பவும் அது அற்புதமாய் மாறும்படி அவர் செய்வார். இதுதான் உண்மை. இதேதான் என்ன பண்ணாரு அவரு? அந்த சீடர்களோடு கூட பந்தியில் இருக்கும் பொழுது அப்பத்தை எடுத்தார், பிட்டார். அவர் சொன்னார், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். இந்த அப்பத்தை பிட்டா நம்ம இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோட, அந்த வல்லமையோட, அவர் கையில நம்ம எடுத்து நம்ம பிட்டா அடுத்து என்ன நடக்கும்னா, ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். அதனால பிற்கப்படுகிற பொழுது ஏற்படுகிற வேதனைகளை கண்டு மனம் தோய்ந்து போகாதீங்க. நம்ம பிற்க இடம் கொடுப்போம். பிற்பாடு அதிசயத்தை நம் கண்கள் பார்க்கும். நம்ம சொல்றோம், நிறைய சோதனைகள், நிறைய வேதனைகளும், நிறைய ஸ்ட்ராம்ஸும் நம்ம வாழ்க்கையில வருகிற பொழுது நம்ம சோர்ந்து போவது உண்மைதான். ஆனாலும் என் ஆண்டவர் கொஞ்சம் பிட்டு அதுல அற்புதம் காண அவர் விரும்புகிறார். சரி, அது மனசுல வச்சுக்கோங்க. இப்போ லூக்காவில் ஒரு காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நாளைக்கு தொடர்ந்து நாம் செவிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல்
18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி 35 நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன்னா முதல்ல ஒரு சின்ன வசனத்தோடு நம்ம ஒரு சின்ன தாட் தான் வேணும். ஏன்னா ஆண்டவர் கைகளில் இருக்கும்பொழுது பிற்கப்பட்டால்தான் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுவோம். இல்லை, ஆமாம், நம்ம பிற்கப்பட்டால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்ம மாறுவோம், பிரயோஜனப்படுவோம். அதுவும் ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். ரைட், நாளைக்காகவும் ஆண்டவர் சேமித்து வைத்தார். அது நமக்கும் செய்வார், நிச்சயம் அதை செய்வார். அவர் அன்றும் இன்றும் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்பதை அவர் பிட்டால்னா அற்புதம் தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. அவர் கையில் நாம் இருக்கிற வரைக்கும் பிளெஸ்ஸிங் தான். பிளெஸ்ஸிங் மாத்திரமல்ல, அவர் கைகளில் இருக்கிற வரைக்கும் நமக்கு மிராக்கிள் தான். அவர் கைகள் இருக்கிற வரைக்கும் நம்ம மீந்ததை எடுப்போம். அவர் கைகள் இருக்கிற வரைக்கும் சர்ப்ளஸாக இருக்கும். அவர் கைகளில் இருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு. அவர் கைகளில் இருக்கிற வரைக்கும் எவனும் அவனை பறித்து கொள்ள முடியாது. அவர் கைகள் இருக்க மட்டும் அந்த தீபத்தை அணைய விட மாட்டார். அவர் கைகளில் இருக்கிற வரைக்கும் நம்மை தாழ விட மாட்டார். அவர் கைகள் இருக்கிற வரைக்கும் நம்மை உயர்த்தி வைப்பார். அவர் கைகளில் இருக்கிற வரைக்கும் நம்ம ப்ரமோஷன் கிடைக்கும். அவர் கைகளில் நாம் இருக்கிற வரைக்கும் தெய்வீக ஞானத்தை கொடுத்து, தேர்ச்சியை கொடுத்து, ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொல்லி நிரூபிப்பார். ஜனங்கள் எல்லாரும் 20,000 பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. சரி, இந்த பிளைண்ட் மேன் சுகமாகுதல் 35ஆம் வசனத்திலிருந்து, பின்பு அவர் எரிகோக்கு சமமாய் வந்தபோது ஒரு குருடன். சரி, குருடன் என்டையர் நியூ டெஸ்ட்மெண்ட்ல இயேசு கிறிஸ்துவின் மிராக்கிள்ல இந்த குருடர்களை பார்வையிட செய்வது தான் இயேசு செய்த பிரதான அற்புதமாக இருக்கிறது. 8 முறை நீங்க எனக்கு எங்க தேடி அனுப்புங்க. 8 முறை, 3 முறை இறந்தவளை உயிரோடு எழுப்பினார். உங்களுக்கு தெரியும், ரோட்ல, வீட்டில், அல்லது வீட்டில், ரோட்ல, சுடுகாட்டில். ஒரு 2 முறை நினைக்கிறேன்ல, 5 அப்பம் 2 மீன், ஒரு தடவை 4 சில மீன்கள் 4000 பேரை போஷித்தா 2 முறை. அந்த மாதிரி மல்டிப்ளைடு த ஃபுட், அது உணவை அற்புதம் செய்தார். ஆனால் 8 முறை கண்கள் திறக்கப்பட்டதாக நம்ம 4 காஸ்பல்ல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஏன் 8 முறை? அப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஏன் 8 முறை? அதுவும் 8 முறை என்பது டிஃப்ரெண்ட் டைப் மிராக்களை செய்கிறார். ஒரே மாதிரியால ஒவ்வொரு மிராக்களும் யூனிக்காக ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. ஒரு சிலரை தொட்டார், ஒரு சிலரோடு பேசினார், ஒரு சிலரோடு கூட எச்சை அந்த உமிழ்நீரை துப்பினார், சிலரை சேருண்டாக்கி கண்களிலே போட்டு வித்தார் என்று பல முறைகளிலே அவர் பயன்படுத்தினார். 8 முறை. God deals with his people personally. இனி கூட நமக்கு இந்த அறிவு கண் இல்லாமதால, ஒருவேளை பிசிக்கலி நீங்க பிளைண்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு கண்களை கொடுப்பார் இன்றைக்கு. அல்லது இப்போ நமக்கு அறிவு கண்களை திறக்கணும்னு ஆண்டவர் விரும்புறதுனால தான் 8 பிளேசஸ்ல அவர் கண்களை திறந்தார். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 10 குருடன் விசாரித்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு நடந்து போகிறார் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றான்.
even though he lost his vision, அவன் பார்வையை அவன் இழந்த போதிலும் he never lost என்ன சொல்லுவோம், எதிர்காலத்துல நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கனவை அவன் என்றைக்கு தொலைக்கவில்லை. He never ever lost his dream about his future. இன்னும் ஆழமா சொன்னா, எதிர்காலத்துல நிச்சயம் என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும். பார்வை திறன் இல்லாத எத்தனையோ பேர்கள் ஒருவேளை எனக்கு பார்வை கிடைத்தது என்று வீட்டில் அமர்ந்திருந்தா நிச்சயம் ஒன்று நடக்காது. அவர்கள் எழுந்து வெளியே போய் தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி இன்னைக்கு பெரிய பெரிய அளவுக்கு அறிஞர்களாக, ப்ரொஃபஸர்ஸாக, இன்னும் பெரிய ஆசிரியர்களாக இருக்கிறார் என்று சொன்னால், the vision, அது பார்வை விஷன் குறைபாடாக இருந்தாலும் கூட ஃபியூச்சரை குறித்த ஒரு விஷன் அவளுக்கு இருக்கத்தான் செய்கிறது. நமக்கு எல்லாருக்கும் பார்வை இருக்கு, ஆனா எதிர்காலத்துல நான் நல்லா இருக்க போகிறேன் என்ற அந்த பார்வை யாருக்கும் இல்லை. ஐயோ நாளைக்கு, ஐயோ இந்த வியாதி வந்துட்டா, ஐயோ என் கடன்ல போயிட்டா, ஐயோ என் கடங்கார வந்து இதா நடத்திட்டா, இதெல்லாம் அரங்கேறிட்டா, திருமணமே ஆகாம போயிட்டா, குழந்தையே பெறாம போயிட்டா, வேலையே கிடக்காம போயிட்டா, வீடே கட்ட முடியாம போயிட்டா. இப்படி we lost our visions, lost of imagination of our future. இவன் பாருங்க, கண்களை இழந்த பிறகும் கூட அவன் வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவை அவன் இழக்கவில்லை. நல்ல அழகா இருக்குல்ல, அவன் கனவை இழக்கவில்லை. அதனாலதான் அவன் என்ன செய்தான், கொடுத்ததை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதன் பிறகு அதனை பயன்படுத்தி ஆண்டவரிடத்துல கேட்டான். அவனுடைய சர்வைவல், அவன் அங்க பிச்சை எடுக்கணும். ரெண்டாவது, ஆண்டவர் கண்களை மூடி இருந்தாலும் செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. எல்லாருக்கும் ஒரு குறைபாடு உண்டு. எனக்கு இருக்கிற குறைபாடு உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கிற குறைபாடு அவருக்கு இருக்காது, அவருக்கு இருக்கிற குறைபாடு எவருக்கு இருக்காது. ஏன்னா everybody has their own disabilities. பார்வை திறன், பார்க்கிற திறன், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், வாழ்க்கையை பார்க்கிற அந்த திறமை, வேதத்தை ஆராய்கிற ஒரு திறமை, கர்த்தரை பார்க்கிற ஒரு திறமை எல்லாருக்கும் வேறுபடும். அதுல ஆண்டவர் ஏன் இந்த 8 முறை ஒரு கண்களை திறக்க அவர் பயன்படுத்தி கொண்டார் என்று சொன்னால், நம்முடைய ஆன்மீக கண்கள் திறக்கப்பட வேண்டும். இப்போ 2வது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் காதை பயன்படுத்தினான். பிரியமான, எது இல்லைன்னு சொல்லி வீட்டுல உட்கார்ந்துருக்க வேண்டாம். எது உங்ககிட்ட இருக்கோ, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, அதை வைத்து எழுந்து நின்று போய் பயன்படுத்தி அதுல எவ்வளவு ஸ்கில்டாக மாற முடியும் என்பதை நாம ரொம்ப விடாப்பிடி முயற்சியோடு கூட ஆண்டவருடைய துணையோடு கூட போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்லிட்டு வரும்பொழுது உங்களுக்கு அது புரியும். எது கர்த்தர் கொடுத்த, கொஞ்சம் கொடுத்திருக்கிறாரா, ரைட், அதை எப்படி நான் பயன்படுத்த போறேன், மண்ணிலே போட்டு புதைத்து வைத்திருக்க போகிறேன்னா. கண்கள் போயிற்று, ஆனால் செவிகள் ஷார்ப்பாக இருந்தது. அதை பயன்படுத்தி, அதை கேள்வி கேட்டு, ஆண்டவரை குறித்து ஆராய்ந்து, அவரை குறித்து கேள்விப்பட்டு அவன் மனதிலே ஒரு பெரிய நம்பிக்கையை வளர்த்து அவன் பார்வை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவன் கேட்டுக்கொண்டு, தாவீதின் குமாரனே இறங்கும். சரி, நாளைக்கு வேறு ஒரு குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு நாம கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நொறுக்குங்க, பரவாயில்ல, ஆனா அதிசயம் செய்யுங்க. எத்தனை பேர் அப்படி கேட்க முடியும்? விட்டு
கொடுங்க, பிட்டுருங்க. பிட்டுறதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா அடுத்த நொடி நாங்கள் அற்புதத்தை பார்க்கணும். பரவாயில்ல, எங்களுக்கு ஏதோ ஒண்ணு இல்லை, ஆனா நீங்க கொடுத்ததை வைத்து உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தணும். இல்லை இல்லை நீங்க வாழ்க்கையில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தபடி இருக்கிறதை கொண்டு உம்மிடத்தில் இன்னும் அதிகமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாதது இருக்கிறதை வைத்து இல்லாததை என் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். திரும்ப சொல்றேன், இருக்கிற அந்த விசுவாசத்தை, கொஞ்சம் விசுவாசத்தை வைத்து, கொஞ்சம் பலனை வைத்து, கொஞ்சம் பணத்தை வைத்து, கொஞ்சம் ஆரோக்கியத்தை வைத்து, கொஞ்சம் ஜீவனை வைத்து இல்லாத பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சகல விதமான ஆசீர்வாதங்களை, வானத்தில் கீழே இருக்கிற ஆசீர்வாதங்களை, பூமிக்கு கீழே இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சோமன்லாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த நேரத்தை எங்களை பிற்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம், பிற்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பாதி பாதியா பிச்சிட்டீங்க. காரணம் இப்பதான் புரியுது. ஒரு பெரிய அதிசயம், 20,000 பேருக்கு பயன்படுகிற அதிசயம், எங்கள் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல அநேகருக்கு பயன்படுகிற அதிசயத்தை நீ செய்வதற்காகவே எங்களை பெற்றிருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். அதே போல எங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிற சில புதையல்களை காணும்படி இந்த காலை வேளையில் கிருபை தாரும். இந்த நாளிலும் கூட தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெயம் கர்த்தரால் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து அனுப்புகிறேன். இந்த பிள்ளைகள் ஒருபோதும் விற்கப்பட்டு போகக்கூடாது. வேலைக்காக வழிகள் திறந்து தாரும். குழந்தை பேற்றை உண்டு பண்ணும். திருமணம் காரியங்கள் ஒழுங்கு பண்ணும். பிரிந்த குடும்பங்கள் இணைத்துறோம். கேன்சர் கட்டிகள் மறையட்டும். கிட்னி குணமாகட்டும். லிவர் குணமாகட்டும். நுரையீரல் குணமாகட்டும். சர்ம வியாதிகள் மறையட்டும். கண்கள் தெளிவடையட்டும். பார்வை கிடைக்கட்டும். அவங்க கேட்கிறது எல்லாவற்றையும் கொடுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. தாவீதின் குமாரனே இறங்கும். சேர்ந்து சொல்லுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்சம் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. என் ஆவியான சொல்றதுனால தான் அதையே சொல்றேன். நாம் பெற்றுக்கொள்கிற இந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட வைத்துக் கொள்ளாதீங்க. இதுல சுயநலம் ஒன்றும் இல்லை. எல்லா ஆண்டவருடைய புகழ் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சுயநலம். சரிங்களா? தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, ஐயா நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. இனி வரும் காலங்களில் நான் பிரத்யேகமாக உங்கள் பேரை சொல்ல விரும்பினா உங்கள் பேரை சொல்லி நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லது என்னுடைய தனி ஜெபத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் குறிப்பு எழுதுங்க. என்னுடைய வாட்ஸ்அப்பில் வாங்க, ஜெபத்து குறிப்புகள் எழுதுங்க. அல்லது அந்த மெசேஜிலே கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தொடர்ந்து நாம் இணைந்து ஆண்டோடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவோம். அதோடு கூட அற்புதங்களோடு கூட அடையாளங்களோடு கூட, அதாவது நான் சொல்றேன், குறைவின்றி இந்த காலத்தை கலைக்க போகிறோம். இல்லை, ஆண்டோடைய வருகை மட்டும் சந்தோஷமாய் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களோட அடையாளங்களோட சந்தோஷமாய் கழிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.